இன்றைய சின்னத்திரை சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கேற்கின்ற விருந்தினர் நடிகை சுபத்ரா. ஜெயா டிவியிலே தொகுப்பாளினியாக இருந்த சுபத்ராவை சின்னத்திரை நடிகையாக்கியவர் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர். நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி சூழ்நிலைகளுக்காக மட்டும் நம்மள மாத்திக்க கூடாது தம்பி. எதுவா இருந்தாலும் நாமளா இயல்பா இருக்கணும். நாங்க இப்ப இயல்பா தானே இருக்கோம். சந்தோஷம், ஆனா எங்களை விட்டுடுங்க, நாங்க போறோம். இந்த குழந்தை அம்மா அக்கா தம்பி அண்ணங்கிற சென்டிமெண்ட்லாம் சட்டத்துக்கு கிடையாது. அவ ஒரு அக்யூஸ்ட். அவளை யார் பாக்குறதா இருந்தாலும் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுதான் பார்த்தா. பல சின்னத்திரை தொடர்களிலும் ஒரு சில திரைப்படங்களிலும் நடித்துள்ள சுபத்ரா சின்னத்திரையிலே தனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சிகரமான அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? அருமை. ஒரு தொகுப்பாளினியாக தான் உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடங்கினீங்க இல்லையா? சுபாஷ் கவின்னு சொல்லிட்டு அந்த வாழ்க வளமுடன் சொல்லிட்டு ஜெயா டிவியில் சீகவினுடைய பையன் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஆடிஷன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் அவர் தான் கற்றுக் கொடுத்து ஜெயா டிவியில் வந்து ஒரு ஆங்கராக ஆனேன். பட் என்னை வந்து திரும்பி பார்க்க வச்சது வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்கிறேங்கிற ஒரு ஷோ. அந்த ஷோ வந்து எனக்கு கொடுத்தது வந்து கா பரத் அவர். அது மூலமாக சீரியல்ஸ் வந்தது வந்து கவிதாலயா கிருஷ்ணன் சார். ஸோ இவங்க இல்லைன்னா இன்னைக்கு நான் இங்கே இல்லை. நீங்கள் திரும்பி பார்க்குற நிகழ்ச்சியில் பல நட்சத்திரங்களை பற்றி தொகுத்து வழங்கியிருக்கீங்க. அந்த நட்சத்திரங்கள்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதா இல்லை ஸ்டூடியோவில் போய் செஞ்சோட சரியா? திரும்பி பார்க்குறேன்னா நிறையா பேரை வந்து நான் பார்த்துருக்கேன். ஒரு சில பேரை பார்க்க முடியும், ஒரு சில பேரை பார்க்க முடியாது. பட் அவங்க எல்லாரும் கேதராக வந்து ஒரு ஜெயா டிவியில் ஒரு ஷோ பண்ணும்போது ஒரே ரூம்குள்ளே உட்காந்துருக்கும் போது நிறைய பேர் சச்சம்மா நிறைய பேர் அவங்களாம் வந்து உட்காந்துருக்கும்போது நான் இந்த மாதிரி திரும்பி பார்க்கிறேன்னு பார்த்துருந்தேன். அப்போ நான் வந்து நார்மல் காஸ்டியூமில் இருந்தேன். சாரியில் வந்து கொஞ்சம் கெட்டப் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா, நான் நார்மல் காஸ்டியூமில் மேக்கப்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த ஷோ பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா அந்த பொண்ணு பண்ணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது மேக்கப் பண்ணால் தான் சொன்னார், அது வந்து இவங்க தாம்மா அப்படின்னாங்க. பட் அந்த ஒரு வாய்ப்பு, அந்த ஒரு சந்தர்ப்பம் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது முதல்ல ஆர்ஜேவா பணியாற்றிய போது உங்களுக்கு எப்படி இருந்தது? காலெல்லாம் நடுங்கிடுச்சு. எனக்கு ஆக்சுவலி தமிழ் மேலே ஆர்வம் ஜாஸ்தி. சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து கவிதைகள், கட்டுரைகள் இதெல்லாம் எழுதி டிஸ்ட்ரிக்ட் லெவல்லலாம் நான் ப்ரைஸஸ் வாங்கியிருக்கேன். இப்போ கூட எனக்கு டயலாக் ரைட்டிங் அண்ட் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. டயலாக் எழுதுறதுல ரொம்ப ஆர்வம் உண்டு. இவர் ரமணன் சார் இருக்கார் இல்லையா, அவருடைய சீரியல்ஸில் நிறையா ஹீரோயின் பண்ணியிருக்கேன். அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி டயலாக் ரைட்டிங் எழுதணும் அப்படிங்கும்போது டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சார். ஒரு 2 சீன் கொடுத்து எழுத சொன்னார். ரொம்ப நல்லா எழுதுறியம்மா அப்படின்னாரு. பட் ஆனால் நீ ஃபுல் ஃபோக்கஸ் நீ இங்கே வர முடியுமா அப்படின்னாரு. பட் அப்போ நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, ஓகே, இதை ஃபஸ்ட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் அந்த எழுதுறதுக்கு வயசு அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கும்போது ஃப்யூச்சரில் அதை பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். எங்கே சின்னத்திரை நடிக்கக்கூடிய வாய்ப்பு முதல்ல அமைஞ்சது? ஆக்சுவலி வேடிக்கை பார்க்க போனேன் சார். சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்காக போனேன். என்னுடைய ஒரு அசோசியேஷன், பிராமின் அசோசியேஷன், அதில் வந்து இது மாதிரி விசிட்டர்ஸ் மாதிரி பார்க்குறதுக்கு ஆள் கேட்குறாங்க அப்படிங்கும்போது என்னுடைய பக்கத்தில் இருக்கிற நெய்பர் என்ன பண்ணாங்க, வந்து ஜஸ்ட் பாரு அப்படின்னாங்க. சரி, சும்மா வந்து நமக்கும் அந்த சின்ன வயசில் சரி நிறைய நம்ம பார்த்த டிவியில் பார்த்த ஆர்டிஸ்ட் நம்ம பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் எப்போவும் மாதிரி எனக்கும் இருந்தது. பார்க்கும்போது அது மாதிரி ஒரு டயலாக் பேச முடியுமான்னு கேட்டாங்க. அப்படியே போக போக நெக்ஸ்ட் டே என்ன கேட்டாங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்குது பண்ணுவீங்களா அப்படின்னாங்க. அதுவும் கும்பகோணத்தில் தான் வந்து ஷூட்டிங் அப்படின்னாங்க. பட் எனக்கு வந்து சென்னையில் இருந்ததுனால என்னால் வந்து கும்பகோணத்தில் போய்ட்டு ஷூட் பண்ண முடியல. பட் அதுக்கப்புறம் ஆட்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் ஆட் பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஜெயா டிவியில் ஆங்கரிங் பண்ணி அதுக்கப்புறம் சீரியல் வந்தேன். இப்போ படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். குட்டு வாங்கினா மோதிர கையால் குட்டு வாங்கணும்னு சொல்லுவாங்க, அந்த அதிர்ஷ்டம் எனக்கும் இருக்குது. பாலச்சந்தர் சார் அவர் வந்து அவருடைய ஷோ வந்து ஜெயா டிவியில் வந்து நான் பண்ணியிருந்தேன், திரும்பி பார்க்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து அவருடைய ஷோ ஒரு 1 மந்த் போச்சு. அதில் என்னை பார்த்துட்டு ரொம்ப நல்லா பண்ணுறாளேடா, ஏன் அவளை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் தான் முதல்ல எனக்கு சின்ன திரையில் வாய்ப்பு கொடுத்தாரு. முதல்லையே அவர்
முக்கியமான டைரக்டர் கூட நடிச்சிருக்கீங்க. அவர்கிட்ட நடிக்கிறதுனாவே எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். உங்களுக்கு? ஆக்சுவலி அவர் வந்து அப்போ கொஞ்சம் உடல்நல பிரச்சனைகள் இருந்ததுனால ஒரு சில நேரங்கள் தான் அவர் வருவார். மேக்ஸிமம் வெங்கட் சார் தான் அதை பண்ணுவார். டைரக்டர் வெங்கட் அவர் தான் பண்ணிட்டு இருந்தார். பட் அவர் வந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லி கொடுக்குற விதமாக இருக்கட்டும் கொஞ்சம் பயம்தான் இருக்கும் எனக்கு. பட் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஏன்னா நிறையா கற்றுக்கலாம் அவர்கிட்ட. அப்படிங்கும்போது அவர் சொல்கிற சில எக்ஸ்பிரஷன்ஸில் நம்ம பார்க்கும்போது இதை செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வரும். ஏன்னா நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். ரொம்ப பெரிய ஃபேன் அவரோடது. பட் பார்த்தா நல்லா இருக்குமா அப்படின்னு என்னுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது அது நம்ம டிவியில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அண்ட் அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே தான் திட்டுவார் அவர். அதெல்லாம் வந்து மறக்க முடியாத விஷயம். நடிக்க ஆரம்பித்த போது நமக்கும் நடிப்பு வருது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா, இல்லை நடிப்புக்கு கஷ்டப்பட்டீங்களா? ஆக்சுவலி ஆக்டிங் வரும்போது எனக்கு கேமரா ஃபியர் இல்லை சார். ஏன்னா ஆங்கரிங்காக இருந்ததுனால கேமரா ஃபியர் அப்படிங்கிறது இல்லை. பட் ஒன்ஸ் அவர் வந்து என்னை செலக்ட் பண்ணிட்டார் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்வசி மேம், ராதிகா மேம், சரிதா மேம், அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து எப்படி ஆக்ட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து நிறைய நோட் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 1 month டைம் இருந்தது, அதில் நோட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக இருந்தது. கொஞ்சம் ஓகே, சில எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் கொஞ்சம் தப்பாகவும் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் ஒவ்வொரு விஷயமா கரெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 year 1.5 years கிட்ட ஆச்சு. ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது இது என்ன இப்படி பண்ணியிருக்கோம், இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாமே அப்படின்னு தான் தோணுச்சு ஆக்சுவலி. ஸோ இப்போ கூட ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொன்றும் பண்ணும்போதும் இதை இப்படி பண்ணியிருந்திருக்கலாமேன்னு இப்போ கூட கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் நான். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நிறைய விஷயங்கள் மாற்றணும், ரியாக்ஷன்ஸ் மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு டேரக்டர் வந்து ஒவ்வொரு மாதிரியான ரியாக்ஷன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஒரு டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சட்டிலாக எதிர்பார்ப்பாங்க. ஒரு டேரக்டர் ஓவர் இதுவாக பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த டேரக்டர்ஸ்க்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கறதுங்கிறதே வந்து ஒரு பெரிய டாஸ்க். அதை புரிஞ்சு பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு எனக்கு. அண்ட் அதில் ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா ஷாக் கொடுக்கறது இருக்கு இல்லையா. நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த ஷாக் கொடுக்கறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கூட புதுசாக வரவங்களுக்கும் அதுதான் இருக்குது. ஷாக் அப்படின்னா அப்படிங்கிறாங்க, ஆர்டிஃபிஷியலாக கொடுத்துட்டு போகிறாங்க. அதை நேச்சுரலாக கொடுக்கும்போது அதை வந்து இது இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்குது, இன்னும் ஜாஸ்தியாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அதில் ஒரு டேரக்டர் வந்துட்டு என்ன பண்ணார், ஷாக்கு லைட் அவ்வளோதான் கொண்டு வரும், ஷாக் அப்படிங்கும்போது நம்ம கண்ணு மொழியெல்லாம் வெளியில் வந்துடுற அளவுக்கு முழிச்சு அதை டிவியில் பார்க்கும்போது ரொம்ப கொடூரமாக இருந்தது. சார் நானே ஏதாவது பண்ணுறேன் சார், இந்த மாதிரி நான் ஷாக் கொடுக்கவே இல்லை. சில பேருக்கு வந்து ஒரு டேரக்டருக்குள்ளே ஒரு ஆக்டர் இருப்பாங்க. ஸோ அவங்க பண்ணுறத அப்படியே நம்ம பண்ணிட்டா நம்ம சக்ஸஸ். ஆனால் சில டேரக்டர்ஸ் எதிர்பார்ப்பாங்க, ஆனால் சொல்ல தெரியாது. அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் வந்து நம்மளா புரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணணும். இப்போ ஊர்வசி சரிதா கூடலாம் பழகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது அவங்களுக்கு? இல்லை சார், அவ்வளோ எனக்கு கிடைக்கல. திரும்பி பார்க்கிறேன், அந்த மாதிரி ஷோஸில் தான் பார்த்துருக்குறேன். ஆனால் ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு அவங்க படங்கள். இப்போவுமே நான் நிறையா பார்த்துட்டு இருப்பேன். நீங்கள் யாருடைய தீவிர ரசிக்க? மாதவன். மாதவனா? ஆக்டர் மாதவன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பழைய ஆர்டிஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராதிகா மேம், சரிதா மேம், அவங்களுடையது சிவாஜி சார். இப்போ ஒரு டேரக்டர் ஒரு மாதிரி அப்படின்னு சொன்னீங்க நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் வாங்குறதில்ல. இந்த டேரக்டர் இந்த தான் எதிர்பார்க்குறாருன்றது எப்போ தெரிஞ்சுக்குவீங்க அதை நடிக்க? கண்டிப்பாக 1 வாரம் ஆகும் சார். ஏன்னா சில டேரக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, அதுலேயும் சில டேரக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆக்ட் பண்ணும்போது எப்போவுமே என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு, நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 15 வருஷம் ஆச்சு. இப்போவுமே ஒரு டேரக்டர் நான் அணுகும்போது நான் போய் கேட்பேன். ஃபஸ்ட்டு டே நானே போய் கேட்பேன், சார் ஓகேயா இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு கேட்பேன். நான் ஒரு சைன் நடித்து முடிச்சதுக்கப்புறம் ஆனால் என்ன எதிர்பார்க்குறாருங்கிற சில பேர் சொல்ல மாட்டாங்க. அதனால் நானே போய் கேட்டு இது ஓகே, இந்த மீட்டர் ஓகேயா, இல்லை நீங்கள் இன்னும் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி அவர் சொல்லுவார். ஏன்னா சில பேர் வந்து டேரெக்டாக சொல்லிடுவாங்க நல்லா இருக்குமா அப்படிம்பாங்க. சில பேர் அது கூட சொல்ல மாட்டாங்க, ஓகே அப்படின்ட்டு போயிடுவாங்க. நம்ம என்ன வந்து ஃபர்தராக அதே மாதிரி நடிக்கிறதா இல்லை அப்படிங்கிற ஐடியா இல்லாத போது நம்ம தான் போய் கேட்டுக்கணும். ஸோ நான் போய் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடிச்சுவேன். ஸோ கண்டிப்பாக 1 வீக்காவது ஆகும் சார். அந்த கேரக்டர் உள்வாங்கிறதுக்கே கண்டிப்பாக ஒரு 1 வீக் ஆகும். அப்படிங்கும்போது டேரக்டர் புரிஞ்சுட்டு பண்ணுறதுக்கு ஒரு 1 வீக் 2 வீக்ஸாவது ஆகும்.
எவ்வளோ நேரம் டிவி முன்னாடி செலவழிப்பீங்க? வீட்டில் இருந்தேன்னா கண்டிப்பாக பார்ப்பேன் சார். நிறைய சீரியல்ஸ் பார்ப்பேன். ஏன்னா எந்த சீரியல் யார் கூப்பிட்றாங்கன்னே தெரியாது. அதனால எல்லா சீரியல்ஸும் பார்ப்பேன். நான் சீரியல் நான் மேக்ஸிமம் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கேன். அப்படிங்கும்போது யார் யார் எங்கே என்னென்ன பண்ணுறாங்க, அவங்க காஸ்டியூம்ஸ் எப்படி இருக்குது, நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணி தான் ஆகணும். ஆக்டிங் வைஸும் சரி, நம்மளை வந்து நல்லா காமிச்சிக்கிறதுலையும் அப்பப்போ நல்லா அப்டேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம நிற்க முடியும். இல்லாட்டி ஃபீல்டு விட்டு வெளில போயிடணும். ஸோ அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பார்ப்பேன். ஃப்ரீயாக இருந்தேன்னா கண்டிப்பாக பார்ப்பேன். சுபித்ராவை ஒரு நல்ல நடிகை ஆக்கியதில் யார் யாருக்கெல்லாம் பங்கு இருக்கு? கா பரத் சார், கவிதாலயா கிருஷ்ணன் சார், இந்த வாய்ப்பை கொடுத்த பாலச்சந்தர் சார், இவங்க 3 பேர் தான். எனக்கு திருச்செல்வம் சார் பெரிய பங்கு இருக்குது சார். ஏன்னா திருச்செல்வம் சார் வந்து எப்படின்னா அவருடைய வே ஆஃப் டைரக்ஷன் எப்படின்னா ஒரு 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 இதை கொடுத்துருவா. இந்த சீன் வந்து இப்படி தான், நீ இந்த டயலாக் வந்து திருக்குறள் கிடையாது, உன்னால் வந்து இந்த கேரக்டர் புரிஞ்சுட்டு எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் ஓனாக பேசுகிற வார்த்தைகளில் நிறைய விஷயங்கள் ரிப்பீட்டடாக இருந்தால் நான் அதை எடிட் பண்ணிக்கிறேன், ஆனால் அதுதான் வேணும் அப்படி சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி விஷயம் 5 வருஷம் அவருடைய ப்ராஜெக்ட் போச்சு. கைராசி குடும்பம் சொல்லிட்டு அதில் ஹீரோயினாக பண்ணியிருந்தேன். அதில் எனக்கு நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது. நான் ஓகே இதெல்லாம் நம்ம பண்ண முடியும் அப்படின்னுட்டு. இப்போ டயலாக்ஸ் இல்லாமல் எனக்கு வந்து பண்ண முடியும், ஒரு கண்டென்ட் கொடுத்தா என்னால் பண்ண முடியும். எந்த துறையாக இருந்தாலும் பிரச்சனைகள் அப்படின்றது தவிர்க்க முடியாது. அது மாதிரி இந்த துறையில் நீங்கள் சந்தித்த முக்கியமான பிரச்சனைகள் அப்படின்னு என்னென்னு சொல்லலாம்? எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது வந்து ஜாஸ்தியாகிடுச்சு. நீ என்ன எனக்கு கொடுத்தா நான் உனக்கு என்ன கொடுக்கணும், என்ன உனக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி கிவ் அண்ட் டேக் பாலிசி ஆகிடுச்சு. திறமைக்கு அப்படிங்கிறது வந்து மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு சார். நான் லீடாக பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் எனக்கு அந்த அளவுக்கு இது இல்லை சார். நான் ஒரு கட்டத்தில் லீடுக்குலேருந்து கொஞ்சம் இறங்கி ஹீரோயினாக பண்ணுறதுக்கான காரணமே இதுதான். எதிர்பார்ப்புகள் வேற மாதிரி இருக்கும்போது அது நம்மளால பண்ண முடியாது. நம்ம திறமையை கொடுக்க முடியுமே ஒழிய மற்ற விஷயங்களை நமக்கு உடன்பாடு கிடையாதுங்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்கள் உடன்பாடுகள் இல்லாதவங்களை வந்து ஒரு என்னைக்குமே கொஞ்சம் கீழே தான் வச்சு பார்க்குறாங்க. நடிப்பு தேவையில்லை, நடிப்பு இப்போ வந்து முக்கியமாக தேவையே இல்லை. இன்னைக்கு வைத்தறிச்சலான ஒரு விஷயம் என்னன்னா சார், ஸ்ப்ரே போட்டு அழகிற காலம் வந்துருச்சு. அதாவது முன்னாடிலாம் நான் இப்போ வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நம்ம வீட்டில் வந்து என்ன ஒரு எல்லா மூட்லேயும் நம்ம வருவோம். சம்டைம்ஸ் வந்து நான் பயங்கர ஹாப்பி மூடில் வருவேன். ஆனால் ஷார்ட் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப அழகிற மூடாக கொடுத்துருவாங்க. அதை நம்ம அடாப்ட் பண்ணி பண்ணுறது கஷ்டம். சம்டைம்ஸ் நான் அழுதுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்டாலே நான் உடஞ்சி அழகிற மாதிரி ஒரு இது இருக்கும், ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அந்த சைடில் நான் பயங்கரமாக சிரித்து பேசணும் அப்படிங்கிற அளவுக்கு போயிடும். அப்படிங்கும்போது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதில் வந்து நம்ம அதை உணர்ந்து ஒரு 10 நிமிஷம் இருங்க சார், நான் அதை யோசிச்சுட்டு நான் அதை ரீகேப் பண்ணிவிட்டு நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லி பண்ணுற பர்சன் நான். ஆனால் இன்றைக்கி அது தேவையே இல்லை. அழணும் அப்படிங்கிறது இங்கேருந்து வருதில்லை அப்படிங்கிறாங்க. நமக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி யார்கிட்டேருந்து வருதுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. பிடிச்சா பண்ணுங்க, இல்லாட்டி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் பண்ணுற கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆர் ஹீரோயின்லேருந்து நெகட்டிவ் வந்திருக்கேன். இப்போ நெகட்டிவ் வரும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பொண்ணுக்கு அம்மா, ஒரு பையனுக்கு அம்மா, அப்படி தான் வருது. ஆனால் எதிர்பார்ப்புகள் வேறு மாதிரி போகும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் சட்டமாக இருக்குது. எனக்கு குழந்தை வேணாங்க அப்படின்னா நடக்குது. நீங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஃபுல்ஃபில் பண்ணலையா, 2 குழந்தை, இந்த கேரக்டர் போங்க, 50 வயசு கேரக்டர் பண்ணுங்க அப்படிங்கும்போது மென்டலி வந்து ஒரு மாதிரி என்னது இது, அப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க, அப்போ திறமைக்கு மதிப்பே இல்லையா அப்படிங்கிற ஒரு கடுப்பாகுது உண்மையிலே. இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஆக்சுவலி ஆரம்பிச்சிருக்கேன். வஸ்திராலயம் சொல்லிட்டு ஒரு பொட்டிக் ஒன்று வச்சுருக்கேன். அதை ஆரம்பிக்கிறதுக்கான ரீசனும் இதுதான் சார். திறமைக்கு மதிப்பு இல்லைங்கும் போது அதனால் வந்து ஒரு 3 மாதம் வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் சீன் ப்ளே பண்ணும்போது எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, ஏய் நீ ஒன்று வந்து லைட்டாக பண்ணிட்டு போ, ஏன் இந்த டிவிக்கு இவ்வளோ பண்ணுற, ஏன் அந்த டிவிக்கு இவ்வளோ பண்ணுறேம்பாங்க. ஆர்டிஸ்ட் கூட கேட்பாங்க. அப்படி கிடையாது, என்னை நம்பி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அதுக்கான ஜஸ்டிஃபைனால நான் கொடுத்து ஆகணும். அப்படிங்கும்போது அது எமோஷனலாக பண்ணும்போது எனக்கு நம்ப மாட்டீங்க, பெல்ஸ் பால்சிங்கிற ஒரு இது வந்துருச்சு. இந்த எமோஷனல் ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் வரும்போது அந்த ப்ராப்ளமே எனக்கு வந்துருச்சு. ஒரு 3 மாதம் அதுக்கு சஃபர் ஆனேன் இந்த ஸ்ட்ரெஸ்னால. அப்படிங்கும்போது குறைச்சிக்கோன்னாங்க. அது இல்லை, பண்ணினா ப்ராப்பராக பண்ணணும்.
இந்த ஸ்ப்ரே விட்டு அழகிறது இந்த மாதிரி பண்ணுறது அதெல்லாம் எனக்கு வராது அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போது நிறைய அது இருக்குது சார். எதிர்பார்ப்புகள் வேறு மாதிரி இருக்குது. அது மாறினா நல்லாயிருக்கும். நீங்கள் இது மாதிரி பல பேட்டிகளில் உங்களுடைய கருத்துக்களை கூட பதிவு பண்ணுறீங்க. இது மாதிரிலாம் சொல்கிறீங்களேன்னு உங்கள்கிட்ட யாரும் ஆதங்கப்பட்டது இல்லையா? இல்லை எதிர்ப்பு சொன்னால் சொல்லிட்டு போ. இப்படிப்பட்ட பிரச்சனைகளால் நம்முடைய திறமையை வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்பு அமையலையே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக சார். நிறைய ஆடிஷன்ஸ் மூவிஸ்க்கு போவேன். அதில் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவி சீரியலுக்கும் திரைப்படங்களுக்கும் என்ன வித்தியாசத்தை உணர்ந்தீங்க உள்ளே போகும்போது? நிறைய பேர் ஓவர் டூ சொல்கிறாங்க. அதாவது டிவி சீரியல்ஸ் வந்து நடிக்கிற நடிகைகள் வந்து ஓவர் டூவாக வந்து பண்ணுவாங்க, அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கண்டிப்பாக அது கிடையாது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.